சார் அது மனைவிக்கு ஒரு ரெமெடி கொடுத்திருந்தேன். அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, ம். அவங்க வந்து இந்த டைலரிங் தைக்கும்போது இந்த லெஃப்ட் கை ஆள்காட்டி விரல் வந்து அப்படியே அந்த ஊசி வந்து உள்ள இறங்கிடுச்சு. ம். நான் வந்து புக்கு படிச்சுங்கிறேன். அவங்க பார்த்துட்டு விரல்ல அப்படியே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் பார்த்தா அந்த விரல்ல வந்து அப்படியே அந்த நகத்துக்கு மேல இருந்து கீழே போயிட்டு அப்படியே பெண்ட் ஆயிட்டுக்குது. அது வந்து ம். நான் பார்த்துட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். என்ன இப்படி ஆயிட்டுக்குது? என்னம்மா பார்த்து தைக்க கூடாதான்னா, அது மெதுவா அந்த டைலர் மிஷின்ல இருந்து விரல் எடுத்துட்டு அப்படியே கை எடுத்துட்டு வந்து சோஃபா மேல உட்கார வச்சுட்டேன் சார். எனக்கு என்ன செய்யணும்னு புரியல. ரிஸ்கி ரெமடி போட்டு விட்டேன். எங்க மச்சான் பொண்டாட்டிக்கு கூப்பிட்டா என்னங்க கை இப்படி ஆயிட்டுக்குது, இந்த ஊசியை மடங்கிட்டுக்குது, ஐயோ எப்படி இப்படி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டமாவே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த கட்டிங் பிளேட் எடுத்து சும்மா லைட்டா இஸ்து பார்க்கலாம், அது வெளியே வருதான்னு பார்த்தாக்கா, அது பார்த்தா அப்படியே உயிர் போற மாதிரி வலி இருக்கு. எனக்கு தாங்கவே முடியல. அப்படி ரொம்ப அழுதாங்க. சரி ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னா, இல்ல இல்ல எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பயமாகுது அப்படின்னாங்க. சரி திடீர்னு எனக்கு மனசுல ராக் ரோஸ் தோணுச்சு. அந்த ராக் ரோஸ் லிக்விட் எடுத்து அந்த கையில போட்டுனே இருந்தேன் சார். போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த கட்டிங் பிளேட்ல அந்த இந்த ஊசிய லைட்டா இப்படி இஸ்கிறேன் சார். அந்த கட்டை அப்படியே வெளியே வந்துச்சு ஊசி. அந்த ம். பெண்டை ஒஞ்சி இருக்கிற ஊசி வந்து அதுல மாட்டின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இஸ்கும்போது சென்டர்ல இந்த பக்கம் ஒஞ்சிச்சு, இந்த பக்கம் வந்துச்சு. சென்டர்ல ஊசி எதுவும் இல்லை, நூல் மட்டும் மாட்டி நின்னுச்சு. அப்படியே இஸ்தேன், ஒண்ணுமே இல்லை சார். அப்படியே வந்துச்சு. அது வந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஊசி வந்து ஸ்டீல் கம்பி ஊசி அது. அது உள்ள போயிட்டு அது இஸ்கும் போது அசால்ட்டா வந்துச்சு. அதான புரியல, எப்படி அதான் நடக்குதுன்னு புரியல. புரியல. எப்படி இது இவ்வளவு ஈஸியா இத போய் வந்துச்சு? எப்படி அறிவா மாத்த முடியும்? நம்ம இத போய் எப்படி பாடம் நடத்த முடியும்? அது ஒண்ணும் பண்ண வாழ்க்கையில முடியாது. புரியாதனாலதான் நிறைய விஷயம் நமக்கு நடக்க மாட்டுது. அவ்வளவுதான். ராக்ரோஸ்ன மாயஜாலம் நிறைய நடந்திருக்கு. ஏகப்பட்ட மாயஜாலம் நடக்கும். பீதி ஆயிடுச்சா, அடுத்து என்ன ஆக போகுது மைண்ட் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சா, அவ்வளவுதான். அந்த ரெஸ்கியூ ரெமெடியை விட அந்த ஸ்பெசிபிக்கா அந்த 5லயே ரெஸ்கியூ ராக்ரோஸ் இருக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கா அதை மட்டும் கொடுக்கும் போது அற்புதமா ஒர்க் ஆகும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்.